பாவ புண்ணிய கணக்கின் ரகசியம் தெரியுமா? சித்திரகுப்தன் செவ்வாய் வெள்ளி ஞாயிறுகளில் சுக்கிரஹோரையில் மகாலட்சுமியை பூஜித்து மழையளவு செல்வம் பெற்று அதனை முழுவதுமாக கோயிலுக்கு தானமாக வழங்கினான். இதனால் மிகப்பெரிய புண்ணியம் சேர தனக்கு நிகர் யாருமில்லை என்று ஆணவத்துடன் இருந்தார். அவருக்கு பாடம் புகட்ட திருமால் பிரம்மா மூலம் சித்திரகுப்தனுக்கு அனைத்து உயிர்களின் பாவ புண்ணிய கணக்குகளை எழுதும் பணியை தந்தார். சித்திரகுப்தனுக்கு முதலில் திருவண்ணாமலை கோயில் முன் நின்ற யாசகரின் தான தர்ம கணக்கை எழுதும் பணி கொடுக்கப்பட்டது. அந்த யாசகர் தன்னிடம் இருந்த 10 பைசாவை கோயிலுக்கு வெளியே இருந்த ஊனமுற்றோரிடம் கொடுத்தார். அதற்கு அந்த ஊனமுற்றோர் கஞ்சி வாங்க 25 காசுகள் தேவை என்றார். உடனே வியாசகர் 15 பைசாவை கடன் வாங்கி அந்த ஊனமுற்றோரிடம் கொடுத்தார். சித்திரகுப்தன் அந்த எழுத்தை எழுத எழுத்துக்கள் மறைந்தது. குழப்பமடைந்த சித்திரகுப்தன் பிரம்மரிடம் முறையிட்டார். பிரம்மரும் குழம்பி சித்திரகுப்தனை பெருமாளிடம் அழைத்தார். அப்போது பெருமாள், சித்திரகுப்தா, நீ உன்னிடம் இருந்ததை மட்டுமே தானம் செய்தாய். ஆனால் யாசகர் அவரிடம் இல்லாததை கூட கடன் வாங்கி தானம் செய்தார். அவர்தான் உயர்ந்தவர். அவருடைய விதியை எழுத உனக்கு தகுதி இல்லை. அதை நானே ஒற்றுக்கொள்வேன். சித்திரகுப்தன் மன்னிப்பு கேட்டார். இதுவே பாவ புண்ணிய கணக்கின் மர்மமும் ஆகும்.